ஏழைகளின் சின்னம் முரசு சின்னம், தாய்மார்களின் வெற்றி சின்னமான கொட்டு முரசு சின்னத்திலே வாக்குகளை கேட்டு அந்நியார் உரையாற்றுகிறார். தொண்டர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்த ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியை அமைக்க அனைத்து தொண்டர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், அனைத்து ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய எங்கள் அத்தனை பேருக்குமே முதல் கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து பெண்களுக்குமே கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என் பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்குமே தெரிவித்துக் கொள்வதில் உண்மையில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இங்க உங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்கறது ஒண்ணுன்னா, இங்க தேர்தல் நேரத்தில் இந்த கூட்டணி அமைந்தது. இந்த கூட்டணி ஒரு மகத்தான ஒரு கூட்டணி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி கலைஞர் கேப்டன் என்கின்ற மாபெரும் தெய்வங்களினுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் நானும் இணைந்து ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க, தமிழக மக்களின் விருப்பத்திற்கு இணங்க இந்த மாபெரும் கூட்டணி அமைந்திருக்கிறது. இன்றைக்கு அண்ணன் கேட்டுக்கிட்டது போல 40 தொகுதிகளுக்குமே நான் நேரடியாக சென்று தேர்தல் களத்திலே எல்லோரிடத்திலுமே நான் நேரடியாக பார்க்கும் பொழுது இந்த கூட்டணி மக்கள் விரும்பும் கூட்டணி, சரித்திரம் படைக்க போகும் கூட்டணி என்பதை நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் எக்ஸ் எம்எல்ஏவாகவும் கேப்டனின் மனதிலே என்றைக்கும் குடிகொண்டு எங்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக வாழுகின்ற நல்ல தம்பி அவர்களுக்கு கேப்டன் கண்டெடுத்த சின்னமான் முரசு சின்னத்திலே மாபெரும் ஒரு வெற்றியை தந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை தர வேண்டும் என்று அன்பு மக்களாகிய உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் நான் இதை சொல்றதை புரிந்து கொள்ளணும். கேப்டனை பொறுத்த வரைக்கும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, எப்பொழுதுமே சாதாரணமாக ஒரு ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், சாதாரண நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பை கொடுத்து தூக்கி விடுவாங்க. அம்மாவும் அப்படிதான், கேப்டனும் அப்படிதான். 2011 நம்ம நல்ல தம்பியே சாதாரண ஒரு குடும்பத்தோடு வந்தார். ஆனா அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை, அவர் கேப்டன் மேல் கொண்ட அந்த பற்று, அதுதான் இங்க முக்கியம். ஏன்னா இன்னைக்கு புரட்சி கலைஞர் அம்மாவும் அப்படிதான், புரட்சி கலைஞர் கேப்டனும் அப்படிதான். அந்த வகையில மிகப்பெரிய ஒரு எக்ஸ்எம்எல்ஏவாக இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன். நம்பிக்கைக்குரியவர், உங்களுக்காக உழைக்க நிச்சயமாக ஒரு நல்ல வேட்பாளரை தான் உங்களுக்காக நாங்க கொடுத்திருக்கிறோம் என்பதை நீங்க யாரும் மறந்துடாது. அவருக்கு ஏற்கனவே 5 ஆண்டு காலம் எம்எல்ஏவாக இருந்து எப்படியெல்லாம் சட்டசபையில பேச வேண்டும் என்று எல்லாமே ட்ரைனிங் ஆனவர் தான். இப்போ பார்லிமெண்ட்ல போய் நம்ம மக்களுக்காக, திருவள்ளூர் தொகுதி மக்களுக்காக வேண்டியதை நிச்சயம் கேட்டு பெற்று திருவள்ளூர் தொகுதியின் மக்கள் குரலாக நிச்சயமாக பார்லிமெண்ட்ல அவர் குரல் எதிரொலிக்கும். உங்களுக்கு வேண்டியதை உறுதியாக பெற்று தருவார் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன். இப்ப நான் மாதாவரம்ல இருந்து பேசுறேன். இது ஒரு சட்டமன்ற தொகுதி. இந்த மாதாவரம் தொகுதியில அண்ணன் வேணுகோபால் அவர்களும் அண்ணன் மாதாவரம் மூர்த்தி அவர்களும் நம்முடைய எக்ஸ் எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்களும் இன்னைக்கு
மற்றும் எங்கள் மகளிர் அணியை சேர்ந்த அனைத்து சகோதரிகளுக்குமே இந்த நேரத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக, கூட்டணி சார்பாக, உங்கள் அன்பு சகோதரியாக என் பணிவான நன்றிகளை, வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தவுடன் இந்த தொகுதிக்கு செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கிறது. அதுல மிக முக்கியமாக மாதாவரத்தில் இன்னைக்கு நம்ம பேசுறதுனால, மாதாவரம் பால் பண்ணை அரசு மருத்துவமனையில இன்னைக்கு வந்து இல்ல, மாதாவரம் பால் பண்ணையே பெரிதாக்கி இன்னும் மக்கள் பயன்பாடு கொண்டு வரும். இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டயாலிசிஸ் இதுவரைக்கும் கருவிகள் சரியான முறையில் கிடையாது. ஆனா நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்ற உடனே அரசு மருத்துவமனையை தனியார் மருத்துவமனை போல தரம் உயர்த்தி டயாலிசிஸ் கருவிகளை அப் டு டேட் கொண்டு வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவார் என்ற வாக்குறுதியை முதல் வாக்குறுதியாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இங்க புதூர், பாடிய, நல்லூர் பகுதிகளில் புதிய மருத்துவமனை கட்டப்பட்டது. அது மக்களுக்கு எல்லா வகையிலுமே பயனளிக்கக்கூடிய அளவு நிச்சயமாக நம்ம வேட்பாளர் உங்களுக்காக பாடுபடுவார். நல்லூர் செங்குன்றம் இடையே மினி பேருந்து வசதி உறுதியாக உங்களுக்காக ஏற்படுத்தி தரப்படும் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் சொல்றேன். புதிய பாடிய நல்லூர் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அதுவும் எல்லா மக்களுடைய பயன்பாட்டுக்கு சிறந்த முறையில் நம்ம வேட்பாளர் செய்வார் என்பதை சொல்றேன். வில்லிவாக்கம் பகுதியில் பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டு அனைத்து மாணவர்களுமே பலன் பெறக்கூடிய அளவு சிறந்த முறையில் நம்ம வேட்பாளர் உங்களுக்காக இருப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே புழல் ஒன்றியத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மக்கள் பிரச்சனைகளை உடனடியாக கேட்டு பெற்று அனைத்து பிரச்சனையும் உடனடியாக தீர்க்கப்படும் என்ற வாக்குறுதியை நம்ம வேட்பாளர் மூலமாக இங்கு உங்களுக்காக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாதாவரம் மற்றும் நாராவரிகுப்பம் பகுதியில் உள்ள மருத்துவமனைகளும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இன்னும் மிக சிறந்த அளவில் அதை உயர்த்தி அனைத்து மக்களுக்குமே உறுதியாக நம்ம வேட்பாளர் உங்களுக்காக சிறந்த முறையில் உழைப்பார் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். இங்க மாதாவரத்தில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அந்த பாதாள சாக்கடையின் மூலமாக இங்கு ஒரு சுத்தமான சுகாதாரமான நிலைமை இருக்கிறது. அதை மேம்படுத்துவோம் என்பதையும் சொல்றேன். இங்க புதிதாக குற்றவியல் நீதிமன்றம் கொண்டு வரப்பட்டது. அந்த குற்றவியல் நீதிமன்றம் வந்த பிறகு இங்கு சட்டம் ஒழுங்கு ஓரளவு சீராக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு தொகுதியாக மாதாவரம் தொகுதி இருக்கு. இங்க புதிதாக டிசி அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் திட்டம், இது எல்லாமே நமது அன்பு சகோதரர் மூர்த்தி அவர்களுடைய காலத்தில் இந்த மாதாவரம் பகுதியில சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. இன்னைக்கு பார்த்தோம்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன், சட்டமன்றத்தில் நம்ம அண்ணன் மூர்த்தியோடு இணைந்து நம்ம பார்லிமெண்ட்ல நம்ம நல்ல தம்பி வெற்றி பெற்று போகும்போது மத்திய மாநில அரசுகளுடைய திட்டங்களை உறுதியாக மக்கள் கிட்டே கொண்டு வந்து இன்னும் பலவிதமான புதிய திட்டங்களை உங்களுக்காக செய்ய முடியும். அதனால சொல்ற ஒரு நல்ல வேட்பாளரை, உண்மையான நேர்மையான ஒரு விசுவாசமான ஒரு வேட்பாளரை உங்களுக்கு கொடுத்திருக்கோம். மக்களாகிய நீங்கள் நல்லபடியாக சிந்தித்து நமது வெற்றி வேட்பாளர் நல்ல தம்பி அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து அமோக வெற்றியை நீங்கள் தர வேண்டும் என்று எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். கேப்டன் கண்டெடுத்த சின்னமாம் முரசு சின்னத்திலே மாபெரும் வெற்றியை தந்து மகத்தானதொரு தேர்தல் முடிவுகளை இந்த தேர்தலில் நீங்கள் தர வேண்டும் என்று உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். இன்னைக்கு கூட ஏன் நான் வண்டியில இருந்து மேலே வர கொஞ்சம் கால தாமதம் தெரியுமா? உடனே வந்துடுவேன். உள்ள நியூஸ் 7 உடைய லைவ் டெலிகாஸ்ட் பேட்டி நடந்துகிட்டு இருந்தது. அதனாலதான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்சம் தாமதமா வெளியே வந்தேன். அதுல கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே மத்திய மாநில அரசுகளை பற்றி மக்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டாங்க. உங்கள் குரலாக நியூஸ் 7க்கு இப்ப நான் பேட்டி கொடுத்திருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? மக்கள் இன்னைக்கு பெரிதும் நம்பிதான் 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சிக்கு மாற்றாக திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் மக்கள் இன்னைக்கு என்கிட்ட சொல்றது எல்லாமே, எல்லாருக்கும் 1000 ரூபாய் வந்துருச்சா? அத்தனை பேருக்கும் வந்துருச்சா?
என் தாய் குலங்கள் கிட்ட கேளுங்க, இன்னைக்கு எத்தனை லட்சம் குடும்பங்கள் அதனால பாதிக்கப்பட்டிருக்கு. சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு முதல்வர் என்ன சொன்னாரு? அனைவருக்கும் 1000 ரூபாய் சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு? தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு சொல்றாரு. என்ன தகுதியை முதல்வர் பார்க்கிறாருன்னு புரியல. எல்லா பெண்களுமே தகுதி வாய்ந்ததுனால பெண்களாக பராசக்திகளா சக்திகளா இருக்காரு. இதுல என்ன தகுதி நீங்க பாக்குறீங்க? எங்களுக்கு புரியல மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க தயவு செஞ்சு விளக்கம் கொடுங்க. அத ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சி வருவதற்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. அதனாலதான் மக்கள் சொல்றாங்க இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று மக்கள் கேட்கின்ற கேள்வியை தான் இன்னைக்கு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். கச்சத்தீவை விட்டு கொடுத்தது யார்? திமுக காங்கிரஸ் 1974 கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு நம்ம உரிமையை விட்டு கொடுத்தது கலைஞர் அவர்களும் காங்கிரஸ்ல இருந்த இந்திரா காந்தி அம்மையார் தான். ஆனா இப்ப காமெடி என்னன்னா, இவ்வளோ வருஷம் 10 வருஷமா மோடிஜி அமைதியா இருந்துட்டு தேர்தல் வந்தவொடனே இப்ப அதை பத்தி ஏன் பேசுறாருன்றதுதான் இங்க மக்களுடைய கேள்வியா இருக்கு. இது பழைய வரலாறு. இது அது மட்டுமா விட்டு கொடுத்தாங்க திமுக காங்கிரஸ்? இன படுகொலை நடந்தது யாருடைய காலத்துல? இதே திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் இலங்கையில படுகொலை நடந்தது. காவேரி உரிமையை விட்டு கொடுத்ததும் இவர்கள் தான். அத்தனை லஞ்ச ஊழலுக்கு காரணம் இவங்க தான். நான் அன்னைக்கு திருச்சியில பேசினது மாதிரி இன்றைக்கு நன்கொடை என்கின்றது மூலமாக, நன்கொடை பத்திரத்தின் மூலமாக மறைமுக ஊழலை செய்து கொண்டிருப்பவும் மத்தியில் இருக்கும் பாஜகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக தான். அதனாலதான் அன்னைக்கு நான் சொன்னேன், மிகப்பெரிய விஞ்ஞான ஊழலில் கை தேர்ந்தவர்கள் திமுக காங்கிரஸ் என்பதை அன்றைக்கு திருச்சி மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நான் தெளிவாக பட்டியலிட்டு மீண்டும் இன்றைக்கு அவங்களே தான் கூட்டணி அமைச்சு வராங்க. மக்களாகிய நீங்கள் சிந்தித்து நல்ல ஒரு வேட்பாளருக்கு, நேர்மையான ஒரு கூட்டணிக்கு, மக்கள் விரும்பும் கூட்டணிக்கு, மக்கள் போற்றும் ஒரு கூட்டணிக்கு மாபெரும் ஒரு பேராதரவை இந்த தேர்தலில் தரணும். நான் சொல்லிட்டே இருக்கேன், இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு கூட்டணி. ஏன் சொல்றேன்? 26 இது தொடரும் என்று சொல்றேன். இன்னைக்கு திமுக ஒரு கூட்டணி அமைச்சு எப்படி அவங்க ஒரு நிலையில போறாங்களோ, இதுவும் மக்கள் விரும்பிய கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணி. வருகின்ற உள்ளாட்சி ஆகட்டும், வருகின்ற சட்டமன்றம் ஆகட்டும், மக்களுடைய பேராதரவோடு இந்த கூட்டணி தொடரும் என்பதை நான் டே 1ல இருந்து ஏன் சொல்றேன்னா, இது மக்கள் போற்றக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கிறது. 2011 அம்மா ஜெயலலிதா அவர்களும் கேப்டனும் கூட்டணி அமைச்சாங்க. அது ஜெயா விஜயா அமைத்த மாபெரும் வெற்றி கூட்டணி. இன்றைக்கு 2024 அதே போல ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. அண்ணன் பழனிசாமியும் இந்த பிரேமலதா விஜயகாந்தும் அமைத்த இந்த கூட்டணியுமே மக்கள் போற்றும் மகத்தான ஒரு கூட்டணியா தான் இருக்கும். பத்திரிகைக்காரங்களே என்கிட்ட கேட்கிறாங்க, அவங்களாம் நிறைய பேர் கூட்டணி அமைச்சிருக்காங்களே, நீங்க 4 பேர் தானே இருக்கீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், அது அலங்கார கூட்டணி, வானவில் கூட்டணி, பார்க்க அழகா தெரியும். ஆனால் எது இங்க வலிமையான கூட்டணி, எது இங்க மக்கள் விரும்பும் கூட்டணி, எந்த கூட்டணி மக்களுக்கு நல்லது செய்கின்ற கூட்டணி என்பதை மக்கள் இன்னைக்கு உணர்ந்து இருக்காங்க. அதனால 4ன்றதே முதல்ல ராசியான நம்பர் தான். எப்படின்னு சொல்லவா? ஏடிஎம்கே 4 எழுத்து, டிஎம்டிகே 4 எழுத்து, எஸ்டிபிஐ 4 எழுத்து. தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் 4ஆம் தேதி. அதனால இந்த 4 அமைத்த கூட்டணியும் மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணியாக, மிக மகத்தான ஒரு வெற்றி கூட்டணியாக, மக்கள் போற்றும் வெற்றி கூட்டணியாக நிச்சயமாக அமையும் என்பது எந்த மாற்று கருத்துமே இல்லை. நேர்மை, உண்மை, கடினமான உழைப்பு என்று இந்த கூட்டணி மக்களுக்காக நிச்சயமாக உங்களுக்காக போராடும். உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றுவோம். உங்களுக்கு நம்பர் என்ன? நம்பர் 3. ஏன் இதை கேட்கிறேன்னா, 19 எல்லாம் போய் ஓட்டு போடுங்க. யாரும் ஓட்டு போடாம இருந்துடாதீங்க. அதுவும் நேரத்தில் போய் உங்க ஓட்டை போட்டுருங்க. ஏன் நான் சொல்றேன்னு தெரியுதா? யாருடைய ஆட்சி இப்ப நடந்துகிட்டு இருக்கு? யாருடைய ஆட்சி? எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனையும், எல்லா ரவுடிகளையும் கட்டவிழ்த்து விட்டு இன்னைக்கு எப்படியாவது கள்ள ஓட்டை போட்டாவது ஜெயிச்சிடலாம்னு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆளும் ஆட்சியினர். அதுக்கு
அதுக்கு தான் நான் சொல்றேன், 19ஆம் தேதி காலையிலே அவங்க கட்சி வேட்டியை போட்டு துண்டை போட்டு எல்லாரும் வாக்கு சாவடிக்கு போய் உங்களுடைய வாக்குகளை பதிய வைங்கள். நல்ல தம்பியுடைய ஓட்டு இன்னைக்கு 3வது நம்பர் பட்டன்ல கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமா முரசு சின்னத்திற்கு கொடுத்து அமோகமான வெற்றியை இந்த தேர்தலிலே நீங்கள் அனைவருமே முரசு வென்றது என்கின்ற ஒரு வெற்றி சரித்திரத்தை நமது வேட்பாளர் நல்ல தம்பிக்கு கொடுத்து எப்படி அவர் சட்டமன்றத்திற்கு சென்றாலோ அதே மாதிரி இப்ப பார்லிமெண்ட்டுக்கு போய் மக்கள் குரலாக, அதுவும் திருவள்ளூர் பார்லிமெண்ட் தொகுதியில மக்கள் குரலாக எதிரொலிக்க நிச்சயம் நீங்கள் அவருக்கு மாபெரும் ஒரு வெற்றியை இந்த தேர்தலிலே தர வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற அத்தனை பேரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். என் தாய் குலங்கள் இங்க நிறைய பேர் இருக்கீங்க. பெண்களுக்கு இன்னைக்கு யார் இருக்காங்கன்னு நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டு பெண்ணா, உங்கள் சகோதரியாக, உங்களுக்காக தான் கேப்டன் எங்களை விட்டுட்டு போயிருக்கார் என்பதை மறந்துடாதீங்க. ஒரு பெண்ணின் கஷ்டத்தை ஒரு பெண் தான் உணர முடியும், வேற யாரும் உணர முடியாது. நம்ம மனசு விட்டு ஷேர் பண்றது ஒரு லேடி கிட்ட தான் பண்ண முடியும். அதனால நான் சொல்றேன், உங்களுக்காக தான் இனிமே என் வாழ்நாள். கேப்டன் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை என்ற மிகப்பெரிய ஒரு கவலை இருந்தாலும் தெய்வமாக நம்மளோட இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கார் என்கின்ற ஒரு நம்பிக்கை தைரியத்தோட தான் எங்கள் பயணம் தொடருது. இன்னைக்கு மக்களாகிய நீங்களுமே அந்த தெய்வத்தின் துணையோட மாபெரும் ஒரு வெற்றியை தரணும். இன்னைக்கு கேப்டன் இல்லாம நாங்க சந்திக்கின்ற முதல் தேர்தல். மக்களே மக்களே என் மக்களே, உங்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர் கேப்டன் அவர்கள். இன்னைக்கு கேப்டனை நாங்க புரிஞ்சுக்கல, கேப்டனை நாங்க விட்டுட்டோம், கேப்டனுக்காக நாங்க துரோகம் பண்ணிட்டோம், அவர் மக்களே மக்களே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டப்போ நாங்க புரிஞ்சுக்கல. இன்னைக்கு எங்களுக்கு புரிகிறது. அதை மீடியாக்களும் யூடியூப் சேனல்ஸும் தப்பாகவே அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி மக்கள் கிட்ட அவர் செய்த நல்ல விஷயங்கள் போய் சேர விடாமே போயிடுச்சு. இன்னைக்கு கேப்டன் மறைவுக்கு பிறகு லட்சக்கணக்கான மக்கள் கேப்டனுடைய இறுதி பயணத்துல வந்து கலந்து கொண்ட ஒரு வரலாறு படைச்சிருக்காங்க. தொலைக்காட்சியில கோடிக்கணக்கான மக்கள் அதை பார்த்திருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, உலக தமிழர்கள் அத்தனை பேரும், நம்ம தமிழர்கள் அத்தனை பேரும் 2 நாட்கள் டிவியை விட்டு எந்திரிக்காம, சோறு தண்ணி இல்லாம ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த நிகழ்வு நடந்தது போல் தாய் குலங்கள் எஸ்பெஷலி அவரை தன் சகோதரனாக, தன் பிள்ளையாக, தன்னுடைய வீட்டு ஒரு நபர் போல ஏற்றுக்கொண்ட பெண்கள் மிகப்பெரிய அளவில் அதில் பாதிச்சாங்க. அதற்கு நீங்க எல்லாருமே ஒரு நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒரு நல்ல முடிவை நீங்கள் தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். கேப்டனுக்கு நாங்க செய்யலையோ அப்படின்ற ஒரு மனக்குறைவை இருக்கும். அதை இந்த தேர்தலில் கேப்டனுக்கு ஒரு நன்றி கடனாக, கேப்டனை விரும்பியவர்கள் எங்க பிள்ளைக்கு நாங்கள் இந்த வாய்ப்பு தருகிறோம் என்று நல்ல தம்பியினுடைய முகத்தில் கேப்டனை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்க கேப்டனே களத்தில் இருக்கிறார் என்று சிந்திச்சு நீங்கள் அவருக்கு வாய்ப்பை கொடுத்து ஒரு அமோகமான வெற்றியை முரசு சின்னத்தில் கொடுத்து மாபெரும் ஒரு வெற்றியை அவருக்கு தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து கேப்டன் 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 அவருடைய கனவு லட்சியம் மக்களே மக்களே மக்களே, உங்களுக்காக தான் நான் என்னையா காசு 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 பணம் போகும்போது என்னத்தை நாம கொண்டுட்டு போகிறோம். செத்தா கூட 6க்கு 3 அருணாக்குடியை விட அறுத்து விட்டு தானே போறாரு. அவர் சொன்ன ஒரு வாக்கியம் இன்னைக்கு மக்கள் தங்களுடைய உணர்வுல பதிய வச்சிருக்காங்க. அவர் வாழ்ந்த காலம் மக்களுக்காக வாழ்ந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன செய்தார்? மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். புரட்சி தலைவர் அம்மா உணவகங்களை அமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. புரட்சி தலைவர் நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக அன்னதானத்தை தந்து அன்னதான பிரபுவாக அனைவருக்கும் உதவுகின்ற ஒருவராக மக்கள் மனதிலே இடம் பிடித்தவர். அவருக்கு நீங்கள் ஒரு நன்றி கடனாக இந்த தேர்தலிலே முரசு சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து, ஏன் நான் சொல்றேன்னா, இது யார் கண்டெடுத்த சின்னம்? நமது கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் முரசு சின்னத்திலே கேப்டனை மனதிலே கொண்டு நல்ல தம்பி முகத்தில் கேப்டனை பார்த்து நீங்கள் அனைவரும் முரசுக்கு அமோகமான வெற்றியை தாருங்கள் என்று
எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன், வெற்றியை தருவீர்களா? முரசுக்கு வாய்ப்பு தருவீங்களா? நல்ல தம்பியை வெற்றி பெற செய்வீர்களா? நம்ம நல்ல தம்பி ஃபேஸ்ல நீங்க கேப்டனை தான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு கட்சியில இருக்கிற எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா வாங்க கேப்டன் வாங்க கேப்டன் தான் எல்லா இடத்துலையும் சொல்வாங்க. அது போல இன்னைக்கு வேட்பாளராக கேப்டனாகவே உங்க முன்னாடி நிற்கிறார். விசுவாசத்தின் மொத்த ரூபம் தான் நல்ல தம்பி. மொத்த விசுவாசத்தின் மொத்த ரூபம் நல்ல தம்பி. அதனால சொல்ற நல்ல வேட்பாளர், மிகச்சிறந்த பண்பாளர், நல்ல மனிதர், உங்களுக்காக உழைக்க கேப்டன் ஆசீர்வாதத்துடன் நாங்கள் அவரை உங்களுக்காக கொடுத்திருக்கோம். நல்லபடியாக சிந்தித்து 3வது நம்பர் பட்டன் முரசு சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து அமோக வெற்றியை தாருங்கள் என்று இங்க எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கிறேன். 19ஆம் தேதி போய் 3வது நம்பர் பட்டன் முரசுக்கு வாய்ப்பு கொடுத்து கேப்டனுக்காக உங்களுடைய நன்றி கடனை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அத்தனை பேருமே சிந்திச்சு வாக்களிங்க. இந்த முறை கொஞ்சம் சிந்திங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அவங்க எதிரணியில் இருக்கிற ரூபாய் நோட்டை எடுத்துட்டு வருவாங்க, வேற ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் தொகுதி பக்கம் மக்கள் பக்கம் வந்தாங்களான்னு கேள்விக்குறிதான். அதனால சொல்ற சிந்திங்கள், வாக்களிங்கள். ஏன்னா எப்பவும் நான் சொல்றது போல உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் முன்னின்று நிச்சயமாக செய்து முடிப்போம். துளசி கூட வாசம் மாறும், நம்ம தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது என்பது தமிழக மக்களுக்கு தெரியும். அதுபோலதான் இந்த கூட்டணி அமைந்ததும் அண்ணன் எடப்பாடி உறுதி அளித்தோம், நிச்சயம் இந்த கூட்டணியில் நாங்கள் இருப்போம் என்று. கடைசி வரை இறுதி வரை இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக, மக்கள் போட்டும் கூட்டணியாக இருக்கு. அதற்கு மக்கள் நீங்கள் பேராதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு எல்லோரும் சிந்தித்து உங்கள் வாக்குகளை 3ஆம் நம்பர் பட்டன் முரசு சின்னத்திற்கு வாய்ப்பை தாருங்கள் 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 என்று கேட்டுக்கொள்கிறேன். வெற்றியை தருவீர்களா? உங்கள் குரலாக நல்ல தம்பி டெல்லியிலே பேச அலோ பண்றீங்களா? மக்கள் குரலாக அவர் டெல்லியில அவர் குரல் பதிய வைப்பீர்களா? 3ஆம் நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தருவீர்களா? வெற்றி சின்னமாம் கேப்டன் கண்டெடுத்த சின்னம் முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா? அமோக வெற்றியை தாருங்கள். அதே மாதிரி மீண்டும் உங்களை நான் வந்து சந்திப்பேன். எப்போ? எங்க வேட்பாளரோடு வந்து உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வெற்றி விழா கூட்டத்தில் உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்து என் இருகரம் கூட்டி வெற்றி விழாவில் அவரோடு இணைந்து நாங்களும் பங்கேற்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். எனவே சிந்திங்கள், வாக்களிங்கள். அண்ணன் மூர்த்தியார் அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நமது மாவட்ட செயலாளர் தில்லி அவர்களுக்கும் அனைத்து நிர்வாகிகள், தொண்டர்கள், என் தாய்க்குலங்கள் மக்கள், அதே மாதிரி மகளிர் அணியை சேர்ந்த சகோதரிகள், என் தாய்க்குலங்கள் எல்லாருக்கும், அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் நன்றி 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 என்று தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.